விதானங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அவர்கள் வெளியேறியவுடன் அரசிடம் தொழிலை கேட்கின்ற அளவுக்கு தான் இப்போது இருக்கின்ற கற்றலும் பல்கலைக்கழக பாட விதானமும் அமைந்திருக்கின்றது. அவர்கள் நாங்கள் கொடுத்த பாடங்களுக்குரிய கற்கைகளை மேற்கொண்டு கொள்ளுகின்றார்கள், பட்டத்தை பெறுகின்றார்கள், எங்களிடம் தொழில் கேட்கின்றார்கள். இந்த சட்ட மூலத்தின் மூலமாக நிச்சயமாக தொழில் ஊக்குவிப்பாளர் அல்லது தொழில் வல்லமையாளர்களை நாங்கள் அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஊக்குவிக்க வேண்டிய நிலைமையும், அதே நேரத்தில் இந்த தொழில் வல்லமையாளர்களை இனம் மதம் ஜாதி குலம் பார்க்காமல் திறமை உள்ளவர்களுக்குரிய ஊக்குவிப்பு கொடுக்கப்பட வேண்டும். கடந்த காலத்தில் எமது நாட்டில் காணப்பட்ட இப்படிப்பட்டவர்கள் புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். இப்போது மேற்குலக நாடுகளை பார்க்கின்ற போது அந்த விற்பனர்கள் மூலமாக அயல் நாடுகள் பயனடைந்து கொண்டிருக்கின்றன. பலருக்கு தொழில் வாய்ப்பும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், தொழிலுக்காக பட்டதாரிகள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், உண்ணாவிரதம் செய்கின்றார்கள். அவர்கள் உண்மையில் எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் கற்று வெளியேறியவர்கள். எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் கற்று வெளியேறியவர்கள் எங்களிடம் தொழில் கேட்பதில் எந்த விதமான வாத பிரதிவாதமும் இருக்க முடியாது. அவர்கள் இப்போது ஆசிரியர் தொழிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அதிலிருந்து அவர்கள் அந்த தொழிலை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கான தீர்ப்பு என்பது, தீர்மானம் என்பது கட்டாயம் அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தொழிலுக்குரியவர்களை நாங்கள் பயிற்றுவித்து பல்கலைக்கழகத்திலிருந்து எடுக்கின்ற போது அவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடிய விதத்தில் அந்த பாட விதானம் இருக்க வேண்டும். சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் 10 பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற பாட விதானங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அவர்கள் வெளியேறியவுடன் அரசிடம் தொழிலை கேட்கின்ற அளவுக்கு தான் இப்போது இருக்கின்ற கற்றலும் பல்கலைக்கழக பாட விதானமும் அமைந்திருக்கின்றது. அவர்கள் நாங்கள் கொடுத்த பாடங்களுக்குரிய கற்கைகளை மேற்கொண்டு கொள்ளுகின்றார்கள், பட்டத்தை பெறுகின்றார்கள், எங்களிடம் தொழில் கேட்கின்றார்கள். ஆனால் இந்த பட்டதாரிகள் உண்மையில் உயர் தொழிலகம் என்கின்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்திலும் இறுக்கமாக இருந்தால் நிச்சயமாக இந்த தொந்தரவுகள் இருக்க முடியாது. எனவே இந்த உயர் தொழிலகம் அல்லது உயர் தொழிலாளர் அகம் என்றதன் மூலமாக இந்த பாடவிதான மாற்றங்களை பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்க வேண்டும்.